இந்த கேங்ஸ்டர் ஒரு டிடெக்டிவ கொலை பண்றதுக்கு 8 கோடி தர்றதா சொல்றான். இதை கேட்டு நிறைய பேர் அந்த டிடெக்டிவ கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றானுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் இவர் ரெஸ்டாரண்ட்ல டீ குடிக்கிறதுக்காக இருக்கும்போது டீல விஷத்தை கலந்து விட்டு போயிடுறான். கரெக்டா இவர் குடிக்க போற டைம்ல பக்கத்துல இருந்தவன் டைம் கேட்கறான். இவரும் டைம் பார்க்க போய் அந்த டீயை கீழே கொட்டிடுறாரு. அது மூலியமா இவர் தப்பிச்சிடுறாரு. இன்னொருத்தன் இவர் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு இருக்கும் போது கத்தியை தூக்கி போட்டு கொலை பண்ணலான்னு பாக்குறான். ஆனா கரெக்டா இவன் வீசின கத்தி நியூஸ் பேப்பர்ல போய் குத்திக்கினதுனால இவர் மறுபடியும் தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது 2 பேர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து இவரை சுடலான்னு பாக்குறானுங்க. ஆனா இவனுங்க சுடுற டைம்ல எதர்ச்சியா இவர் குனிஞ்சதால மாறி மாறி இவனுங்க சுட்டுட்டு செத்து போயிடுறானுங்க. இதை எல்லாத்த விட கடைசியா ஒருத்தன் இவர் ஆபீஸ்ல பாஸ் கூட பேசிட்டு இருக்கும் போது வெண்ட் வழியா வந்து வெடிகுண்டு போட்டு விட்டு போயிடுறான். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பாஸும் தூக்கி போட சொல்றாரு. இவர் பாஸ் கிட்ட தூக்கி போடுறாரு. 2 பேருமே பயத்துல வெடிகுண்ட தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நடுவுல இருந்த லேடி எதுக்கு இப்படி பயப்படுறீங்க, என் கிட்ட கொடுங்கன்னு கூலா கேட்டுட்டு இருக்காங்க. டிடெக்டிவும் பதட்டத்துல ஜன்னலுக்கு வெளியே தூக்கி போட பாக்குறாரு. ஆனா ஜன்னல் க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால அந்த வெடிகுண்ட அந்த லேடி கிட்ட கொடுத்துட்டு ஜன்னலை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அந்த லேடி பக்கத்துல இருந்த காஃபிலே திரிய முக்கிய அந்த வெடிகுண்ட அணைச்சிடுறாங்க.